Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 4 Episode 2. ஓபன் பண்ணா அந்த பயோசின் ஹெட் குவார்ட்டர்ஸை தான் காட்டுறாங்க. அங்கதானே இப்ப ஏகப்பட்ட டைனோசர்ஸுங்க இருக்குதுங்க. அதுங்களுக்குள்ள எப்படி எல்லாம் சண்டை நடக்குது, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு ஒரு சின்ன சீன் மாதிரி காட்டுவாங்க. சும்மா மிரள விடும். அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள காட்டுவாங்க. அங்க உள்ள ஒரு வழியா ஏர்னஸ்ட் நம்மளால எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டான். என்ன வந்தவன் தொணன்னு பேசி நம்மளுங்க கூட மிங்கிளாக ட்ரை பண்ணுவான். ஆனா யாருக்குமே அவன் கூட மிங்கிளாக சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ப்ரூக்லின் அவங்கிட்ட பயோசின் என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் அது எல்லாத்தையுமே தடுக்க முடியும்பா. அவனுக்கு நல்லாவே தெரியும் அது எல்லாத்தையுமே கீழே இருக்க லேப்ல தான் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அது ஏதோ டிசீஸ் ப்ரிவென்ஷன் லேப் ஆமா. ஆனா அங்க எல்லாராலையும் போக முடியாது. ஒன்லி செலக்டட் பீப்புள்ஸ். என்னால கூட்டு போக முடியும்னு ஓவரா சீனை போட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே கூட்டு போவான். நம்ம யாஸ்மினாக்கு பழைய கெஞ்சிய பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். இத டேரியஸும் அவளும் பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ப்ரூக்லின் இடையில அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு பாப்பா. ஆனா அவன் தான் அவன் மேல கான்ல இருக்கானே. அதனால நத்திங்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். சரி இப்ப கீழே போலான்னு சொல்லிட்டு லிப்ட்ல கொண்டு போய் அவன் பேண்ட வைப்பான். ஆக்சஸ் இருக்காது, மேபி இதுவா இருக்காது, இன்னொரு எலிவேட்டர் அந்த முக்கில் இருக்குது அதுவா இருக்கும்னு சொல்லி அங்க கூட்டு போவான். ஸ்பெஷல் எலிவேட்டர்ஸ் மட்டும் தான் ரிசர்ச் ஏரியாவுக்கு கூட்டு போவோம். சொல்ல போனா அது ரொம்ப டாப் சீக்ரெட்டான இடம். என்னால தான் போக முடியும்னு சொல்லி சீனெல்லாம் போட்டுட்டு பேண்டை வச்சு பாப்பா ஒர்க் ஆகாது. என்னாச்சு அப்ப இந்த எலிவேட்டர் இல்லையான்னு பேசிட்டு இருக்கும் போதே எலிவேட்டர் ஓபன் பண்ணிட்டு ஒரு 2 பேர் வருவாங்க. நம்மளுங்க மாட்டிக்க கூடாதுன்னு மூஞ்ச திருப்பிக்குவாங்க. சரி இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க அந்த எலிவேட்டர்ல பூந்துருக்கலாம்ல. நம்மளுங்க பூந்துருப்பாங்க. பட் இந்த ஏர்னஸ்ட் இருக்கானே தொணன்னு பேசிட்டே இருப்பானா எலிவேட்டர் மூடிடும். ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேண்டை வச்சு ட்ரை பண்ணுவான். அதான் ஓபன் ஆகாது. அந்த டைம் திடீர்னு ப்ரூக்லின் கை வலிக்குதுன்னு கதற ஆரம்பிச்சிருவா. அவளால சுத்தமா முடியல. உடனே அந்த ஏர்னஸ்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வர சொல்லுவா. அவன் அடிச்சு புரண்டங்க ஓனதுக்கு அப்புறம் தான் மேட்டர் தெரியுது. அவளுக்கு கை வலியெல்லாம் இல்ல, சும்மா நடிச்சிருப்பான். எதுக்குன்னா அவங்ககிட்ட இருக்க அந்த பேண்ட் அடிக்கிறதுக்காக. கேட்டா எப்படியும் தரமாட்டான். அதான் இப்படி ஒரு டிராமா. எல்லாம் ஒரு செகண்ட் நம்பி பயந்துட்டாங்க. சரி எப்படி இருந்தாலும் அந்த பேண்டை வச்சு எலிவேட்டர் ஓபன் பண்ண முடியாதுன்னு பார்த்தா அசால்ட்டா என்னென்னமோ பண்ணி நோண்டி ஓபன் பண்ணிட்டா. இனி இவங்க இந்த ஒரு பேண்டை வச்சு இந்த லேபுக்குள்ள எங்க வேணாலும் போலாம். டேரியஸ் இன்னுமே அவன் மேல கோவமா இருந்த உடனே அவளும் சொல்லி பாப்பா, எனக்கு புரியுது நான் அவனை டைனோ நர்டுன்னு சொன்னது இந்த மாதிரி அவன் ஹெல்ப் பண்ணணுங்கிறக்காக மட்டும்தான், பார்ட்டி இல்ல, மத்தபடி நீ தான் டைனோ நர்டும்பா. அவன் அப்பவும் ஏத்துக்க மாட்டான். உன் சாவையே ஏமாத்தனவனி, இதுல மட்டும் என்ன உண்மையா சொல்ல போற அப்படின்னு உடனே நான் உங்க எல்லாத்தையும் காப்பாத்த தான் இப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்லம்பா. அப்பவும் டேரியஸ் ஏத்துக்க மாட்டான். அப்ப அவன் ப்ரொபோஸ் பண்ண மேட்டர் எல்லாம் சொல்லிடுவாளா. அது இவங்களுக்கே ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே பேசிட்டு போனா சண்டை பெருசாயிரும்னு பென்னு டேரியஸை தனியா கூட்டு போய் நம்ம ஃப்ளோர்ஸை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், நாங்க இந்த ஃப்ளோரை பாத்துக்கிறோம், நீங்க அடுத்த ஃப்ளோரை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு 2 குரூப்பா பிரிஞ்சிருவாங்க. அதாவது பென்னும் டேரியஸும் இப்போ ஒரு டீம், ப்ரூக்லினும் யாஸ்மினாவும் ஒரு டீம். சோ இப்படி செக் பண்ண போயிருவாங்க. அதே நேரம் இங்க இந்த லீவிஸ் கூட கெஞ்சியும் சாமியும் வந்திருந்தாங்கல்ல, அதான் எப்படியாச்சும் பம்பி கூட ஸ்மூத்தியை சேர்த்துடணும்னு அதுக்காக கூட்டு வந்திருப்பான். ஒரு ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கெஞ்சியும் லீவிஸும் பேசிக்குவாங்க. என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணாம இருந்திருந்தா நாங்க இங்க வந்து நின்றுக்க வேண்டியதில்லைன்னு கெஞ்சி சொல்லுவானா. லீவிஸ் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து மனித குலத்தை அப்கிரேட் பண்றேன், ஏகப்பட்ட பேர்த்தோட உயிரை காப்பாத்துறேன், ஒரு வைஃபை ஸ்லோவா இருந்துச்சுன்னா நான் அதை அப்கிரேட் பண்ணுவேன், அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதுல ஒண்ணுதான் நீ, எனக்கு விஷன் இருக்குது, நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு, உன்ன மாதிரி ஆளுகளெல்லாம் கண்டிப்பா நீ தடுக்க முடியாது அப்படின்னு உடனே கொலை பண்றதா நீ மிஷன் சொல்றியான்னு சொல்லி ஒரே பால்ல கெஞ்சி சோழிய முடிச்சிருவான். கரெக்டா அந்த ஹைப்பர் லூப் அங்க வந்துடும். சரி இதெல்லாம் பேசிட்டு இருக்க டைம் இல்லாம பென்னும் சாமியும் தான் அதுல போய் ஏறுவாங்க. இவன் வரலையான்னு கேட்டா எனக்கு ஏகப்பட்ட மீட்டிங் இருக்குது, நீங்க கேட்ட அசெட் உங்களுக்கு கிடைக்கும், போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவான். அதே நேரம் இங்க டேரியஸ் கூட சண்டை போட்டதுனால நம்ம ப்ரூக்லின் கொஞ்சம் உருன்னு இருப்பா. யாஸ்மினா உடனே அப்படியே பேச்சு கொடுப்பாளா. சரி எதுக்கு டேரியஸை பத்தி பேசணும்னு கெஞ்சி சாமி அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, உன் காலேஜ் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்ட உடனே யாஸ்மினா சோகமாயி நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம்பா, என்ன இஷ்யூன்னு கேட்டா எங்களுக்குள்ள ஒத்து போலாம்பா. ப்ரூக்லின் அதை பெருசா கண்டுக்கல. அப்படியான்னு கேட்டுட்டு ரொம்ப சீரியஸா எப்படி உள்ள போலான்னு தான் அங்க தேடிட்டு இருப்பான். அந்த டைம் அங்க ஒரு கூண்டு இருக்கும். என்னடான்னு போய் பார்த்தா ஒரு அட்ராசிராப்டர் இன்னும் எங்க தான் இருக்குது. அப்போன்னு பார்த்தா அங்க ஒரு 2 பேர் வருவாங்க. வந்தவங்க இந்த அட்ராசிராப்டரை ட்ரைனிங் ரூமுக்கு சீக்கிரமா கொண்டு போகணும், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குதும்பா. இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் கண்ணுல படாம நைஸா மறைஞ்சிருந்து எலிவேட்டருக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அங்கதானே போகணும். அப்படி அந்த எலிவேட்டர் எங்க போகுதுன்னு அப்படியே செக் பண்ணி பார்த்தா சப் லெவல் 10க்கு போகுது. அப்படின்னா நம்ம பயல்களை கூப்பிட்டு சீக்கிரமா அங்க போகணும்பாங்க. அதே நேரம் இங்க நம்ம பயலுக என்ன தெரிகிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருப்பானுங்க. ஒன்னா ஹைபர்னேஷன் பண்ணி வைக்கிற இடமா இருக்கும், இல்ல சாதாரணமா திங்ஸ் வைக்கிற இடமா இருக்கும். டேரியஸ் கடுப்புலயே செக் பண்ணிட்டு இருப்பான். ஏன்டா அப்படி இருக்கன்னு கேட்டா ப்ரூக்லின் மேலதான் கான்ல இருப்பான். வேற ஒண்ணும் இல்ல, ஏர்னஸ்ட் கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி பேசி அவனை நம்ப வச்சு அப்புறம் யூஸ் பண்ணிட்டான்ல, அதே மாதிரி தான் நமக்கிட்ட
போய் இதை பண்றாளா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ட்டு ஒன்னொன்னா சொல்லுவான். அதாவது அவ டேரியஸ் கூட சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் பெருசா இவனை பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி இல்லையாமா. DPWல என்னென்னலாம் தகவல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என் கூட சுத்திட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம பென்னு கிட்ட அவ உயிரோட இருக்க விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தா. ஆனா கடைசியில சாரி சொல்ல சொன்னா அதெல்லாம் ஓகே தான். ஆனா கடைசியில இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கா, வேலை முக்கியம், ஆனா அதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இப்படி பண்ணலாமா, யாரும் இப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தையை கரெக்டா ப்ரூக்லின் வந்து கேட்டுருவா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு. அப்போ யாஸ்மினா, நாங்க டைனோசரை ட்ரைனிங் பண்ற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்பா, சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவாங்க. அந்த டைம் டேரியஸ் ப்ரூக்லின் மூஞ்சி உருன்னு தான் இருக்கும். அப்புறம் என்ன, சப் லெவல் 10க்கு வந்துட்டாங்க. அங்க தெரோபாட் ஆக்சஸ் ட்ரைனிங் ஃபெசிலிட்டின்னு ஒரு ரூம் இருக்கும். இதாதான் இருக்கும்னு ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா ஏதோ மேஸ் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. என்ன இடம்டா இதுன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த 2 பேர் வருவாங்க. இவங்க அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி கீழே இறங்கி அந்த மேஸ்குள்ள போயிருவாங்க. அங்க வேற டைனோசர் வந்துகிட்டு இருக்குமா, பயந்து போய் அங்க இருக்க ரூம்குள்ள ஓடுவாங்க. பார்த்தா அங்க இன்னும் 4 டைனோசர் இருக்கும். தப்பிக்கிறேங்கிற பேர்ல வலுவா போய் மாட்டிக்கிட்டாங்க. அதே நேரம் இங்க கெஞ்சியும் சாமியும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கெஞ்சி பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருப்பான். அதனால ஸ்மூதியை வச்சு அவங்கிட்ட விளையாட்டு காமிப்பா. அப்போ கெஞ்சி, ஏன் உங்க ஃபார்ம் பயோசினோட ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லவே இல்லைன்னு கேட்பான். அப்ப அந்த அவ முழு மேட்டர் சொல்லுவா. அதாவது அவங்க வீட்டுல வந்து ஃபார்ம் வச்சிருக்காங்க. அவங்க ஏன் பயோசின் டெக்னாலஜி கூட டீல் வச்சுக்கிட்டாங்கன்னா பணம் கிடைக்குது ஒண்ணு, அது மட்டும் இல்லாம ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ண கிராப்ஸ் அவங்க தரதா சொல்லியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணா பிசினஸ் நல்லாவே டெவலப் ஆகும். இவ எவ்வளவோ சொல்லியிருப்பா அதெல்லாம் வேண்டாம், அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்கன்னு. ஆனா அவங்க ஃபேமிலி கேட்கல. சோ இவளுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சண்டை ஆயிருச்சு. அவங்க இவகிட்ட பேசுறது இல்ல. இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் சோகமாவா கெஞ்சி ஆறுதல் சொல்லுவான்னு வைங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹைப்பர் லூப் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் போலன்னு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளுக்கு டைனோசர்ஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்கல்ல. எல்லாரும் பீதியில இருக்கும்போது நம்ம ப்ரூக்லின் மட்டும் கெத்தா அதுகிட்ட போய் இது கண்டிப்பா நம்மள அட்டாக் பண்ணாதும்பா. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றேன்னு கேட்டா, அந்த சயோனா இருக்கால அவகிட்ட இருந்த அதே டைனோசர் மாதிரி தான் இதுவும். யாரையாவது அட்டாக் பண்ண சொன்னா மட்டும்தான் அட்டாக் பண்ணும். அது வரைக்கும் இப்படியே உருன்னு கத்திட்டு இருக்குமே தவிர வேற எதுவும் பண்ணாதாமா. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அந்த ட்ரைனிங் மேஸ்குள்ள 2 டைனோசர்ஸ் அனுப்பி விடுவாங்க. இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் ஒரு குட்டி டைனோசர். கண்ணாடியிலேயே மேஸ் இருக்கிறதுனால இங்க இருந்து அந்த 2 டைனோசர்ஸால அந்த குட்டி டைனோசரை பார்க்க முடியும். அதை ஒரு டார்கெட்டா வச்சு அதுக்கு மேல ரெட் லைட் அடிப்பாங்களா. அப்போ இந்த டைனோசர் கண்ணாடின்னு கூட மதிக்காம அப்படியே ஜம்ப் பண்ணும். ஷாக் அடிச்சு பொத்துன்னு விழும். ஏன்னா அந்த கண்ணாடி ஃபுல்லா பயங்கரமா ஷாக் அடிக்கும். எப்படியாச்சும் அதை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மேஸ்குள்ள பூந்துரும். ஆனா அந்த மஞ்சள் டைனோசர் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம கண்ணுல காமிச்சிட்டோம், இனி இதுக்கப்புறம் அதுங்களுக்கு தெரிய வேண்டாம், ஹைட் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த கண்ணாடியை ஒயிட்டா மாத்திடுவாங்க. சோ முன்னாடி தேடிட்டு போன டைனோசர் குழம்பி போய் அங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கும். இந்த மஞ்சள் டைனோசர் செவுத்துல ஷாக் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு மேல ஏறிடும். மேல பாத்தீங்கன்னா ஷாக் அடிக்காது, ரைட்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்து இருக்க கண்ணாடியை ஜம்ப் பண்ணி அது பாட்டுக்கு போகும். கரெக்டா அந்த கருப்பு டைனோசர் அந்த குட்டியை பிடிக்க வரும்போது இந்த மஞ்சள் ஜம்ப் பண்ணி வந்து ஒரே அமுக்கு கேஷுவலா பிடிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் பயந்துருவாங்க. ஏன்னா அவங்க அது எல்லாத்தையுமே ஒரு கில்லிங் மிஷினா ரெடி பண்றாங்க. இது ரொம்ப மோசம், சின்ன வயசுலயே இப்படி அதை ட்ரெயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இதை பண்ணிட்டு இருக்காங்களே வெள்ளை ட்ரெஸ் போட்ட 2 பேர். அவங்க டாக்டர் ஊக்கு கண்டிப்பா இந்த ரிசல்ட் பிடிக்கும், எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்குதுன்னு உடனே இவங்களுக்கு ஷாக்கு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி அந்த டாக்டர் ஹென்ரி ஊ இருக்கானான்னு. அதான் நம்ம நெஜ மூவிலேயே சைனாக்கார மாதிரி ஒருத்தன் வருவானே, இண்டாமினஸ் ஸ்கார்பியஸ் ரெக்ஸ் எல்லாம் உருவாக்குன அதே ஆள் தான். இங்க இந்த டெஸ்டிங் பண்றவங்க ஃபேஸ் 2 முடிஞ்சிருச்சு, இனி ஃபேஸ் 3க்கு போவோன்னு அந்த 2 டைனோசர்ஸ்குள்ளேயே சண்டையை கிளப்பி விடுவாங்க. சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். அதே நேரம் இவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த டைனோசரும் பயங்கரமா சத்தம் கொடுத்துட்டு இருக்கும். கண்டிப்பா கடிச்சு கொதறாதுங்கிற நம்பிக்கை இருக்குது. பாப்போம். சரி எப்படியும் இந்த 2 டைனோசர்ஸும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு ஒன்னு மண்டைய போட்டோன்னு பார்த்தா அந்த மஞ்சள் டைனோசர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கம்யூனிகேட் பண்ணும். அதாங்க அப்படி பேசுறத கேட்டுட்டு உள்ள இருக்க டைனோசர்ஸுமே ரியாக்ட் பண்ணுங்க. இத பார்த்துட்டு இருந்த அந்த டெஸ்டிங் டீமுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் வேற லெவல் சம்பவம் ஒன்று பண்ணுங்க. அதாவது அதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு அந்த சிக்னல் எங்க இருந்து வரும்னு மேல பார்க்கும். அந்த பச்சை லைட் பீம் மேல தெரியும். பாத்தியா அங்கதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டுமே மேல ஏறி ஓட ஆரம்பிச்சிருங்க. அதுலயும் இதுல எந்த சீன் தெரியுமா செமையா இருக்கும், இந்த கருப்பு போய் அந்த பச்சை லைட்டுக்கு கீழே நின்னுக்கும். இந்த மஞ்சள் வேகமா ஓடி வந்து இந்த டைனோசர் மேல ஏறும்போது இது ஒரு ஜம்ப் பண்ணும். அந்த ஃபோர்ஸ்ல அந்த லைட் மேல போய் ஏறி உட்கார்ந்து அதை கண்ணா பின்னான்னு கடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த டைம் அந்த கருப்பு டைனோசர் இங்க டெஸ்டிங் டீமை பாத்துரும். இங்கதான் இருக்கீங்களான்னு சொல்லி கண்ணாடி மேல கண்ணா பின்னான்னு போய் இடிச்சு கண்ணாடி உடைய ஆரம்பிச்சிடும். இதனால அவங்க பயந்து போய் கீழே விழும்போது கையில இருந்த டேபு கீழே விழுந்து அங்க இருந்த ரூமை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அது வேற எந்த ரூமும் இல்ல, நம்ம ஆளுங்க மாட்டிட்டு இருக்காங்களே அந்த ரூம். சோ அதனால உள்ள இருந்த டைனோசர்ஸ் எல்லாம் வெளியில போய் அந்த இடமே கலவரமாயிரும். இதுக்கு மேல இவங்க அங்க இருந்தாங்க, சோலி முடிஞ்சதுன்னு அடிச்சு புடிச்சு வெளியில ஓடி வந்துருவாங்க. அது எப்படின்னு தெரியல, இவங்க போறதுக்கு முன்னாடி அங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும். இவங்க போய் பார்த்தாலே போதும் அந்த இடம் விளங்காம போயிடும். இப்பவும் அதான் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் ஷாக்ல இருப்பாங்க. ப்ரூக்லின் அவ பாட்டுக்கு போவாளா, எங்க போறான்னு கேட்டா அந்த டாக்டர் ஹென்ரி ஊன்னு இருக்கானே அவனை பிடிக்கணும். பிடிச்சது மட்டும் இல்லாம வாயிலே 4 குத்தி நீ பண்றத நாங்க பண்ண விட மாட்டோம்னு சொல்லணும். பாருங்க அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. அவனால
ஏன் இந்த உலகத்துக்கே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு உடனே ஆமா அவ சொல்றதான் கரெக்ட் வாங்க போன்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. டேரியஸ் இன்னுமே கோவத்துல இருப்பானா, எப்படியாச்சும் இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணுன்னு அவனை கூப்பிட்டு பேச ட்ரை பண்ணுவா. என்னதான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் வேலை முக்கியங்கிற மாதிரி தான் சொல்ல வருவா. அவன் அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி, உனக்கு புரியல, எனக்கு வேலை தான் முக்கியம், அதனால தான் நான் உன் கூட இருக்கேன். ஆனா அதுக்காக நீ பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு கிடையாது. நீ பண்ண விஷயத்தால நாங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருக்கோம். இந்த பிரச்சனைக்காக தான் உன் கூட இருக்கமே தவிர உன்னை புடிச்சு இங்க இருக்கல அப்படி இப்படின்னு பேசிட்டு போனோன்னே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். பட் அவளுமே தைரியமான பொண்ணாச்சு. அப்படியே இடிச்சு தள்ளிட்டு உனக்கு ஒண்ணு என்னைய பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா என் வழியில குறுக்க வர வேலை மட்டும் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹென்றி ஊவை கண்டுபிடிக்கணும்னு வெறித்தனமா கிளம்பிடுவாங்க. இங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு செம ஹாப்பி. எப்படியோ ஸ்மூதிய அவங்க அம்மா பம்பி கூட போய் சேர்த்த போறோம், உனக்கு செம ஜாலி தான் அப்படி இப்படின்ட்டு அதுகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லி கண்ணெல்லாம் மறைச்சு கூட்டு போவான். டோர் ஓபன் ஆன உடனே பாத்தீங்கன்னா ஒரு கார்டு வெளியில வந்த உடனே நம்ம கெஞ்சிக்கு ஷாக் ஆயிரும். ஐயோ அவன் நம்மளை ஏமாத்திட்டான், இது ஒன்னும் பம்பி இருக்க இடம் இல்ல அப்படின்ட்டு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். என்ன சொல்றான்னு கேட்டா நம்மள அவன் ஏமாத்தி இந்த இடத்துல லாக் பண்ணி அதுங்க கிட்ட மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு உடனே அவளுக்கு பீதி ஆயிரும். அதாவது கொடூரமான டைனோசர் கிட்ட கோர்த்து விட்டுட்டான். அப்போங்கும் போது காட்டுக்குள்ள உருமுறை சவுண்ட் கேட்கும். அவ்வளவுதான் கன்ஃபார்மே ஆயிருச்சு. இனி இதுக்கப்புறம் அங்க என்ன டைனோசர் வரப்போகுது, அதுகிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்ல சிக்கி சின்னாபின்னமாக போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.